தட்சசீலம் யூடியூப் சேனல் வாயிலாக இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது ஸ்ரீமதி அகல்யா பாய். இந்தியாவின் தனிப்பெரும் தன்னிகரற்ற பேரரசியாக கருதப்படுபவர். இவரது வரலாறு நமது முந்தைய வரலாற்று ஆசிரியர்களால் மழுங்கடிக்கப்பட்டு மக்களுக்கு, அதாவது குழந்தைகளுக்கு கற்பிக்கப்படவே இல்லை. இதனால் நாம் இவரது புகழையும் பெருமையையும் வீரத்தையும் அனைத்தையுமே படிக்காமல் மக்களுக்கு கடத்தாமல் விட்டுவிட்டோம். அந்த ஆதங்கத்திலே தட்சசீலம் யூடியூப் சேனல் இவரை முன்னிறுத்தி இந்த பதிவை வெளியிடுகிறது. இவர் இந்தூரில் பேரரசியாக முடிசூட்டி கொண்டார். பின்னர் மராட்டிய மண்ணில் மகேஷ்வர் என்ற ஒரு நகரத்தை நிர்மாணித்து அங்கே தனது தலைநகரத்தை மாற்றினார். இவர் ஆன்மீகத்தில் ஈடு இணையற்றவர். இவரை போல் ஆன்மீகத்திற்கு தொண்டு செய்தவர்கள் எந்த பேரரசர்களும் இல்லை. இவ்வாறு இவர் செய்த தொண்டுகள் ஏராளம். மகேஷ்வர் நகரம் பட்டுப்புடவைகளுக்கு மிக பிரசித்தி பெற்றது. மேலும் காசி விஸ்வநாதரை இன்று நாம் அழகாக தரிசிக்கிறோம் என்றால் இந்த அம்மையாரால் தான் இது சாத்தியமாயிற்று. மூடி கிடந்த அந்த கோவிலை முகலாயரிடமிருந்து மீட்டு காசி விஸ்வநாதரை தரிசிக்க வைத்தவர் ராணி அகல்யா பாய். இவர் மராட்டிய மண்ணில் விளைந்த ஒரு வீரப்பெண்மணி. தாராபாய்க்கு அடுத்து மராட்டிய மண்ணில் தோன்றிய மாணிக்கம். இவற்றை வரலாற்று ஆசிரியர்கள், முந்தைய வரலாற்று ஆசிரியர்கள் அந்த பக்கங்களை அழித்துவிட்டனர். நாம் நமது குழந்தைகளுக்கு இவர் வீரத்தை கற்பித்தே ஆக வேண்டும். நன்றி, வணக்கம்.